சொல்லி ஏப்ரல் 10 நாங்களா ஏப்ரல் 10 தீபாவளி பொங்கல் எல்லாமே அன்னைக்குதான். ஏப்ரல் 10 ஏகேவா சத்து. ஆக்சுவலி வந்து இது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் போஸ்ட் பார்க்கும்போது ஒரு டெவில் ஏஞ்சல் அப்படின்னு போட்டுக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவின்னு வந்தேன். ஆக்சுவலி வந்து இது ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் சீரீஸாவே இந்த ஹாரர் இல்லாமல் இந்த படம் எடுத்திருந்தா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே அமைச்சிருக்கலாம். அவ்வளோ சூப்பரான நம்மளோட தமிழ் மரபோட தமிழோட மருத்துவத்தை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. இந்த நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு சப்ஜெக்ட். இந்த கதையை எடுக்கணும் அப்படின்னாலே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-800 வருஷத்துக்கு முன்னாடி போய் அதை படிச்சு அதை தெரிஞ்சு அதுல இருந்து ஒரு கதையை உருவாக்கி இருக்கணும். அதை தாண்டி இந்த படத்துல வந்து சங்கர் ராஜாவோட மியூசிக் சூப்பரா இருந்தது. நம்ம அர்ஜுன் சாரோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பர்னு சொல்லலாம். அர்ஜுன் சாரா இருக்கணும், ஜீவா சாரோட ஆக்டிங்லாம் ரொம்ப வந்தது. ஹீரோனி எதுக்குன்னே தெரியல. அது பேருக்குன்னு ஒரு ஹீரோனியை போட்டே அவன ஹாரர் மூவிடா பெயின்னு இருந்தா ஒரு பொண்ணு இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகி பாபா சார் சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொன்னா யாருமே இன்னும் இப்ப மறந்ததுல யார் மைண்ட்லயுமே இல்லாத ஒரு விஷயம் சித்த மருத்துவம். சோ அந்த ஒரு மருத்துவத்தை வந்து பேசின விதம் சூப்பரா இருந்தது. அவர்தான் ஒரு மருத்துவரா வர்ற விதமா இருக்கட்டும், அந்த மருத்துவத்துல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த மண்ணு மூலமாவே ஏகப்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்திருக்காங்க. அந்த காலத்துல வெறும் நம்ம சொல்லுவோம் நம்ம மிதிச்சுட்டு போற மண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் ரோடு தான் போட்டிருக்காங்க, அதனால மண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். சோ வில்லேஜ் சைட்ல எல்லாம் நிறைய விதமான மண்ணை வச்சு எப்படி எல்லாம் குணப்படுத்திருக்காங்கிறதெல்லாம் காட்டின விதம் எல்லாம் சூப்பரா இருந்தது. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிருக்கோங்கிறதையும் தெளிவா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்துல பசங்களுக்கு கண்டிப்பா ஸ்கூல் பசங்களுக்கு போட்டு காமிச்சா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு சித்தர்கள், ஒரு 18 வகையான சித்தர்களோட ஒரு வாழ்க்கையவே ரொம்ப அழகாவே காமிச்ச மாதிரி இருந்தது. சோ அந்த ஒரு விஷயத்துல பெஸ்ட்னு சொல்லுவேன். அகத்தியா மூவி பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு ஹாரர் ஸ்கேரி அந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு 200 ரூபாய் கொடுத்து போறோம். ஸ்டோரி ஒரு அவுட்லைன் இருக்கு, ஆனா அந்த அவுட்லைனை வந்து டெவலப் பண்ணும். இப்போ என்கிட்ட ஒரு கதை அப்படின்றது இருக்கும், அந்த கதைக்குள்ள இருக்க ஒரு சில விஷயங்களை டெவலப் பண்ணும். அந்த ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் அண்ட் ஃபால் படத்துல சுத்தமா கிடையாது. ரொம்ப சிம்பிளா போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ப்ரெடிக்டபிளா இருக்கும். திடீர்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல வந்து ஜீவா சாரை வந்து ஒரு டியூவல் ரோல் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது லாஜிக் வைஸ் நிறைய அடி வாங்குது. இதுல வந்து அர்ஜுன் சார் இருக்காரு, ராஷி கண்ணா இருக்காங்க அப்படின்னும் போது, ஒரு யோகி பாபுலாம் இருக்காங்க போது அந்த காஸ்ட் நீங்க இன்னும் சூப்பரா எடுத்துட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு காமெடி ஆக்டர்ஸும் இருக்காங்க, ஆனா காமெடி ஆக்டர்ஸ் படத்துல எதுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாம் வராங்க, ஷா வராரு, அவரெல்லாம் வந்து நீங்க இன்னும் காமெடியா எப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம், அது எப்படி நீங்க விஷுவலா காமிச்சிருக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஒரு அனிமேஷன் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வரும், அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அது ஒரு சிஜியோட அது இந்த பசங்க எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. அடல்ட்ஸுக்கு பெருசா அது கனெக்ட் ஆகுமா? அகத்தியா படம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு வித்தியாசமான கதைகள் இருந்தது. அதான் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ் சீன்ல வந்து கோட்டை விட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத அந்த பொம்மை சண்டை போடுற மாதிரிலாம் அது வந்து கடுப்பாய் போயிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கலாச்சாரங்கள் திராவிடம் பேசுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாடுகளை பற்றி பேசுது, அந்த சித்த மருத்துவங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் எப்படி உருவாச்சு, அதனால எவ்வளவு பயனு அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்ற முதல் கொண்டு எல்லாமே காட்டிருக்காங்க. விஜய் வந்து உங்களுக்கு தெரியல, அவர் வந்து அறிஞர், ஆக்சுவலா லிஸ்ட் அவர் சிறப்பா ஒரு பண்ணிருக்காரு. பட் ஆனா கிளைமேக்ஸ்ல போட்ட விட்டாரு. அர்ஜுன் எல்லாம் பின்னிட்டாரு. அர்ஜுன் செம ஆக்டிங் பண்ணிருக்காரு. எனக்கு வந்து இந்த மாதிரி அர்ஜுன் தான் பார்க்கணும் ஆசைப்பட்டா. நல்லா பண்ணிருக்கு. ஜீவா விட அர்ஜுன் நல்லா பண்ணிருக்காரு. மற்றபடி மியூசிக்லாம் நான் சொல்லவே தேவையில்ல, யார் மியூசிக் போட்டா நமக்கு தெரியும். யுவன் சங்கர் ராஜா அவரை பத்தி என்ன இருக்கு, சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு 20 இயர்ஸ் கீழே இருக்காங்க பாத்தீங்களா, 18 வயசு, அவங்களும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இந்த படம். சின்ன பசங்களாம் எடுத்துக்கிறாங்க. மற்றபடி பெரும் ரொம்ப சொல்றதுக்குலாம் இல்லை. ஆர்ட் டைரக்டருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. வில்லன்லாம் பரவாயில்ல பிரதர். வில்லன்லாம் வந்து ஆக்சுவலா இந்த இங்கிலீஷ் படம் வில்லன்லாம் பாத்துருக்கீங்களா, பேய் படத்துல வராங்க வில்லன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கேன். பட் ஓகே தான், வில்லன் ஓகே தான், நல்லா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. இந்த படத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, முழுக்க சித்த மருத்துவம் வந்து எப்படி சித்த மருத்துவத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, சித்தர்கள்னா யாரு, அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யாரு கேட்டா சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், சித்த மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் இருந்துச்சு முழுசா. மற்றபடி யாரு என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணலாம்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமா வந்து படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கிட்ஸை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. குழந்தைய வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அதுல எந்த டவுட் இல்லை. ஆனா அந்த குழந்தைகள் வர்ற இடம் சூழ்நிலையா இது எல்லாமே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகுது வந்து கரெக்டான டயத்துல ரிலீஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா அந்த ரிலீஸும் பண்ணாம விட்டுட்டீங்க. அது வந்து பெறதுக்கு வந்து பெரிய மைனஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் பிள்ளைங்க வர மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் மே மாசம் நீங்க ரிலீஸ் பண்ணலாமா? உங்களுக்கு யாரு என்ன பெரிய செட்டப், யாரு வேல்ஸ்
யங்ஸ்டர்ஸ். சோ அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு. ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த படம் வந்து நல்லாவே போயிருக்கும். அதை வந்து பண்ணாம விட்டுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். படத்துல ஹீரோ வந்து ஜீவா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்ல. அதுக்கடுத்து பார்த்தா அர்ஜுன் விடாமேஜ்ல மொக்க போட்ட அர்ஜுன் வந்து இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படம் என்ன ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருத்தன் கிரைம் த்ரில்லர் பண்ணுவான், ஒருத்தர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணுவான், ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணுவான், ஒருத்தர் ராம்காம் பண்ணுவான், ஒருத்தர் காமெடி பண்ணுவான், ஒருத்தர் சைஃபை சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுவான், ஒருத்தர் என்ன செய்வான் ஃபேண்டசி பண்ணுவான், ஒருத்தர் ஹாரர் பண்ணுவான். இது என்னடா பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்கு இந்த படம். இவன் சொல்லுவாங்க தில்ராஜ் சொல்ற மாதிரி ஹாரர் வேணுமா இருக்கு, ஃபேண்டசி வேணுமா இருக்கு, ஆக்ஷன் வேணுமா இருக்கு, ரொமான்ஸ் வேணுமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாம் இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல தேடி ஹாரர் பங்களாக்குள்ள போறானுங்க. சரி ஓகே ஹாரர் பங்களா போறேன், எதை தேடி போறேன்னு கேட்டா அதை முன்ன கன்வே பண்ணல. எதுக்கோ போற மாதிரி இருக்கு. 20 நிமிஷம் பேயை வச்சு மிரட்டி இருக்காங்க. நம்ம சந்தான மாதிரி ஆளுகள்லாம் பேய்க்குள்ள மரியாதை கெடுத்து வச்சிருக்காங்க. சுந்தர்சி சந்தானம் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பேயை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பேயை வச்சு ஓட்டி நமக்கு பேய் மேல அந்த மரியாதை பயம் எதுவுமே இல்லாம பண்ணுனதுனால 20 நிமிஷம் செம்ம போர்ஷன் மிரட்டி இருக்காங்க படத்துல பேயை வச்சு. ஆனா கொஞ்சம் கூட பயமே வரல. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நம்ம மண்டபத்துல வந்து ஏற்கனவே சந்தானம் சுந்தர்சி சார் விளையாடிட்டாங்களா, பயமே வரல. ஆனா ஒருவேளை தெரியாத குழந்தைய வச்சுனா உண்மையிலே கத்திருங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. சிஜி ஒர்க், டிஐ, கிராபிக்ஸ் எல்லாமே மாசா இருக்கு. இந்த கதையை நம்பி பயங்கரமா பொருட்செலவை போட்டிருக்காங்க. வேல்ஸ் வந்து உண்மையிலே பாராட்டணும். பாவிஜியோட எழுத்துக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினவர். அதே மாதிரி இந்த படத்துல டயலாக் போர்ஷன்லாம் அப்படி கை தட்டலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனாலும் வந்து அவர் தேர்ந்தெடுத்த கதை நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன உங்களுடைய ஜானர் அதெல்லாம் தெளிவா சொல்லாதனால இதுல என்ன சொல்ல வராங்கன்னா சித்த மருத்துவ பத்தி தெரிஞ்சுக்கலான்றத நம்மளோட தலைமையில அடிச்சு சொல்லியிருக்காங்க. வெள்ளைக்காரங்க வந்து ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சிட்டா கூட இந்தியர்களால எதுவுமே டிஸ்கவரியே ஆயிருக்க கூடாது. இந்த டிஸ்கவரி இந்த உலகமே யாரை வச்சுனா நாங்க பண்ண டிஸ்கவரியை தான் ஏத்துக்கணும்னு சொல்லி சொன்னதுனால இந்த படத்துல நம்ம ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லணுமே ஒழிய படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு வெள்ளக்காரன் பண்ணியிருக்கான். இருந்தாலும் வந்து அர்ஜுனுக்கு முன்னாடி அந்த வெள்ளக்காரெல்லாம் வந்து கொசுமாரதான் தர்றான் ரைட்டா, அந்த மாதிரி இருக்கான் அர்ஜுன். திடீர்னு அந்த வந்து அது என்ன சொல்றது துரோகம், வெள்ளக்காரனாவே துரோகம் தான். நம்மளை வந்து அவன் வந்து நம்ப வைக்கிறது அவனுடைய சக்சஸ், நம்ப வச்சு கழுத்தரிக்கிறது அவனோட சக்சஸ். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ஓகே தான். ஹீரோயின் வந்து செம்ம அழகானவங்க, போஸ்டர்ல மட்டும் போட்டுக்கலாம். அப்படியே ஜீவா அதுக்கடுத்து ராசிகண்ணா போட்டு தெலுங்குல ஓட்டிக்கலாம். அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க ஒழிய அவங்களுக்கு போர்ஷனே கொடுக்கல, சும்மா வந்துட்டு போறாங்க. நீங்க ராசிகண்ணா தேவையில்லை, ஒரு சாதாரண ஒரு நம்ம அதான் என்ன சொல்றது இன்ஸ்டா புகழ் அந்த படினி குமார் அந்த ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அவங்கள தூக்கி போட்டிருந்தா கூட இந்த படத்துக்கு நல்லாவே இருந்தது.